n comma star வந்து மல்டிப்ளிகேஷன். அடுத்த கான்செப்ட் சொல்லுங்க மல்டிப்ளிகேஷன். ஸ்டார் இஸ் டிவைட் பை பவர் சொல்லிக்கிறாங்க. இங்க பவர்ல என்ன நடக்கும்? a பவர் b இஸ் நாட் a செமி ப்ரூவ். இதனால செமி ப்ரூவ் ஆகல அப்படின்னா அசோசியேட் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்படி மீனிங் என்ன? a ஸ்டார் b ஈக்குவல் டு a பவர் b. அதாவது a ஈக்குவல் டு 2 எடுத்துங்க, b ஈக்குவல் டு 3 எடுத்துங்க. அப்போ என்னாச்சு? 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 இஸ் பிளாங் டு நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுக்கிறீங்க? அசோசியேட் லா எடுக்கிறீங்க. அசோசியேட் லா என்ன பண்ணும்? மூணு எலிமெண்ட் டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர், ஒரே ஒரு ஆப்ரேட்டர். அப்போ என்னது? ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3 மாற்றிக்கலாமா? ஏ வந்து 2, பி வந்து 3, சி வந்து 4 வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கணும்? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க. என்னாகும்? 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4. 3 ஸ்டார் 4 3 பவர் 4 வரும். அப்போ என்னாச்சு? 2 ஸ்டார் 3 பவர் 4ஓட வேல்யூ 9, 9 into 9 81. அப்போ 81 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 81 வருது. இது என்னோட வேல்யூ? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட அசோசியேட் லாவோட வேல்யூ. அதாவது இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 பவர் 81 வருது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சரி, இதனோட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 2 பவர் 81 வருது. இப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4. 2 ஸ்டார் 3ஓட வேல்யூ எவ்வளவு? 2 ஸ்டார் 3னா 2 பவர் 3. வெளியே வந்து ஸ்டார் 4. 2 பவர் 3ஓட வேல்யூ எவ்வளவு? 8. 8 ஸ்டார் 4 வரும். அப்போ என்ன கிடைக்குது? 8 பவர் 4. அப்போ 2 இது திரும்ப 2 கியூப் போனால் என்ன கிடைக்குது? 2 கியூப் ஹோல் பவர் 4 that is equal to 2 பவர் 12 தான் வரும். கரெக்டுங்களா? இதோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து 2 பவர் 12 தான் வருது. பட் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எவ்வளவு வருது? 81 வருது. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல். therefore it is not satisfy the associate law. அப்போ associate law satisfy ஆகணும் என்ன ஆகும்? செமி குரூப் ஆகாது. செமி குரூப் ஆகும்னா என்ன ஆகும்? இட்ஸ் நாட் ஏ மோனைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து தான் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி லா வருது. சரிங்களா? அப்போ செமி குரூப் வித் ஐடென்டிட்டி லா வந்ததுனா தான் மோனைட். அப்போ செமி குரூப் ஆகுதுன்னா கண்டிப்பாக மோனைடாக இருக்கும். கண்டிப்பாக மோனைடாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஐடியா. செமி குரூப் இஸ் நாட் ஏ செமி குரூப் கிவன் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நம்ம பேசிக் எக்ஸாம்பிள் இது எழுதிடலாம். சப்போஸ் அவன் ஆப்ரேட்டர் கொடுத்து இது பண்ணாவே